ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அஸ் உலகம். நம்ம இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு A4 ஷீட் வந்து நம்ம ரஃப்பாக எடுக்கிறேன். இதில் 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி அதை ஒரு வரைஞ்சி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி நம்ம எடுக்கலாம். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் டிசைன் கட் பண்ண போகிறோம். இதில் 2 இன்ச் எடுத்து நம்ம அதில் மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் இதில் காட்டியிருக்கிறது போல் ஃபோல்டு பண்ணி எடுங்க. பாருங்கள், மேல் பக்கமாட்டு ஒருக்கா ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். அந்த பேப்பரை அடுத்து அடிப்பக்கமாட்டு ஒருக்கா ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். 2 இன்ச்சு அதுக்காக தான் இப்படி ஃபோல்டு பண்ணி எடுக்கிறோம். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இனி இந்த பேப்பரில் நம்ம ஒரு 3 சைடில் வந்து 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி எடுக்கணும். மார்க் பண்ணதை அப்படியே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இது 1 இன்ச்சு எடுத்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இனி பாருங்கள், கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது இந்த டிசைனு. இனி நம்ம இதை வந்து ஒரு திக்கான ஒரு பேப்பரில் வரைஞ்சி எடுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பேப்பர் இருக்கோ அதில் வரைங்க. நீங்கள் இன்விடேஷனாக இருந்தாலும் வரையலாம், சார்ட் பேப்பர் இருந்தால் எதுனாலும் நம்ம வரைஞ்சதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நமக்கு ட்ரேசிங் வரைகிறதுக்கான பேப்பர் வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. இனி நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு 12 டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது வரைகிறதுக்காக ஒரு A4 ஷீட்டு தான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை கரெக்டாக சென்டரில் வச்சு வரையணும். பாருங்கள், கரெக்டாக அந்த வரைஞ்சிருக்கிறதோட டிப்பு வந்து சென்டரில் டச் ஆகிருக்கிற மாதிரி வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுபோல் ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம நிறைய டிசைன் வந்து போடலாம். பாருங்கள், இதை இப்படியே கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வரைஞ்செடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு அழகான டிசைன் கிடச்சி. நம்ம இது கையோட சென்டரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். டிசைன் நம்பர் 2 பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதே டிசைனில் தான் 1 இன்ச் வச்சு நம்ம இதில் மார்க் பண்ணி முதல்ல எடுக்கணும். கீழ்ப்பக்கத்தில் மார்க் பண்ணி எடுத்தால் போதும். 1 இன்ச்சு. அடுத்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேப்பரை மூவ் பண்ணி அதில் கரெக்டாக வச்சுட்டு அதில் அப்படியே வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது போல் 2 பக்கமும் வரைஞ்செடுக்கும்போது நீட்டான ஒரு அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம இனி அடுத்த டிசைன் பார்க்கலாம். இனி இதை டிசைனை கீழ் பக்கத்தில் நம்ம வச்சு வரைஞ்செடுக்கணும். கரெக்டாக சென்டரில் இருக்கிறது போல் வச்சு வரைஞ்சிடுங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நீட்டான லுக்காக இருக்கும். ஹேண்டோட கீழ் பக்கத்தில் வேறொரு கலர் கிளாத்து யூஸ் பண்ணியும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஒர்க் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த டிசைனை கூட கரெக்டாக நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி எடுப்போம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் அந்த பேப்பரை அதுக்கு மேலே வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே ஒரு டிசைன் தான், சூப்பராக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைனில் பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்லேருந்து நம்ம இந்த வரைஞ்சி வச்சுருக்க டிசைனில் அந்த பேப்பரை வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக அதில் டச்சாக இருக்கிறது மாதிரி வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம வரையணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாடலில் வரையணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஒரு டிப்ஸாக தான் நான் இந்த 12 டிசைனை நான் கொடுக்குறேன். பாருங்கள், நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் நம்பர் 6 பார்க்கலாம். இதுக்கு நம்ம A4 ஷீட்டை 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கிறோம். கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம அதை வரைஞ்சி எடுக்கலாம்.
இனி அதோட சென்டரில் நம்ம 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி எடுப்போம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பேப்பரை அதில் 1 இன்ச்சில் வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். இதில் நம்ம பாதி போல் வரைஞ்சி எடுத்தாலும் ப்ளவுஸில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி எடுத்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம இது வந்து வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சைடில் இருக்குது எக்ஸ்ட்ரா, அதில் வந்து இதை வச்சு அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது நம்ம A4 ஷீட்டில் தான் வரைய போகிறோம். இதுக்கு நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு சென்டராக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு இந்த பேப்பரை கரெக்டாக அதில் வச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வரைஞ்சி எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இனி அந்த பேப்பரை வச்சதை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே அதை வரைஞ்சி எடுக்கணும். நம்ம இப்படி வரைஞ்சிட்டு வேறு ஏதாவது ஒர்க்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒர்க்கும் இதில் நம்ம கொடுக்கலாம். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் எந்த மாடல்லையும் யூஸ் பண்ணலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், இதை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே வரைஞ்சி எடுப்போம். இதுபோல் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுபோல் யூஸ் பண்ணலாம். இதை மேல் பக்கத்துலேருந்து பாருங்கள், லைட்டாக கீழ்ப்பக்கம் இறக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கொயரும் ஒரு பெரிய ஸ்கொயருமாக நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம லாங் டியூப் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், இந்த டிசைன்லேயே தான் நம்ம அடுத்த இது நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் கரெக்டாக அதில் ஒரு ஸ்கொயர் முடிகிற இடத்துலேருந்து நம்ம பாருங்கள், இதில் வீடியோவில் நான் எப்படி காட்டியிருக்கிறேனோ அதுபோல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு நம்ம அதை வரைஞ்சி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ஸ்டெப்பு மாதிரியே இருக்குது. வரைஞ்ச பிறகு நம்ம வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஜாமெட்ரிக்கல் ஷேப்பு கொடுத்து நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நம்ம கரெக்டாக சென்டரில் இதை வச்சு அப்படியே வரைஞ்சி எடுப்போம். அடுத்து இது ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வரைஞ்சி எடுக்கலாம். நீங்கள் 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ உங்களோட விருப்பத்தை பொறுத்து நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸில் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாட்டும் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்த டிசைனை நம்ம கரெக்டாக சென்டர்லேருந்து நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். எப்படி நான் வச்சுருக்கிறேனோ அது போல் வச்சு வரைஞ்சிடுங்க. பார்க்குறதுக்கு ஒரு கோபுரம் மாதிரியே இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம எந்த டிசைன் வேணுனாலும் கொடுக்கலாம். நம்ம விருப்பத்தை பொறுத்து யூஸ் பண்ணலாம். இதை தலைகீழாட்டம் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், இதுலேயே தான் நம்ம கொஞ்சம் கூட ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு நேராக வச்சு நம்ம ஒரு லைன் போடலாம். அதுக்கு நேர லைனை வச்சுட்டு பாருங்கள், நம்ம இந்த ஹைட்டுக்கு அப்படியே வரைஞ்செடுப்போம். இதில் ஸ்கேலை வச்சுட்டு இந்த ஹைட்டுக்கு நம்ம வரைஞ்செடுக்கிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும். ஆனால் நம்ம ஒர்க் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்காக நம்ம ட்ரேசிங் பேப்பர் எதுவுமே வாங்க வேண்டாம். ஸ்டென்சில்ஸும் வாங்காண்டா நம்மளே ரெடி பண்ணி எடுக்கலாம். ஒன்றை வச்சு நம்ம எப்படி என்ன அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுபோல் நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இனி இதில் நம்ம வீட் பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.